ஹாய் மக்களே! நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறேன். ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு பீஸ் எவ்வளோ, அதே மாதிரி 1 கேஜிக்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொட்டீனாக திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் ரேட் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா 1.5 கிலோவுக்கு லாவா ப்ரௌனி செஞ்சுட்டே தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, அதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ இன்றைக்கி கேக் ஆகட்டும், ப்ரௌனி ஆகட்டும், எப்படி வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ ரேட் ஃபிக்ஸிங் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நாம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்கோம், அதுக்கு எப்படி காஸ்ட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் காஸ்ட். ஸோ டைரக்ட் காஸ்ட் அப்படின்றது நாம் யூஸ் பண்ணுற எல்லாமே டைரக்டான பொருட்கள், அதாவது பட்டர், சாக்லேட், காம்பவுண்ட், மைதா, அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், எக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ வந்து குவான்டிட்டிக்கு செய்கிறீங்களோ அந்த குவான்டிட்டியோட ரேட்டு, அதாவது ஒரிஜினலாக நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்கள்ல அந்த ரேட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். இது எப்போவுமே இந்த டைரக்ட் காஸ்ட் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி இப்போ ஒரு 1/4 கேஜிக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா எப்போவுமே அந்த 1/4 கேஜிக்கு செஞ்சால் நமக்கு இவ்வளோ தான் ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு எப்போவுமே மாறாதுன்றதுனால நீங்கள் 1/4 கேஜி, 1/2 கேஜி, 1 கேஜின்னு தனித்தனியாக செப்பரேட்டராக வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதுவே கேக்காக இருந்தாலும் சேம் தான். நம்ம அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறோம், பால், மைதா, அதுக்கப்புறம் எக்கு, ஸோ அதுக்கான தனியாக அதோட லிஸ்ட்டும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும். இந்த டைரக்ட் காஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி சேஞ்ச் ஆகாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருளோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அப்போ மட்டும் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் காஸ்ட்டு. இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பொருள் செய்கிறதுக்கு இன்டைரக்டாக நம்ம வந்து அந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கான வாட்டர், அதுக்கப்புறம் இபி, பிளெண்டரு, அதுக்கப்புறம் ஓடிஜி, அதுக்கப்புறம் டிஷ்வாஷர். ஸோ இது மாதிரி இன்டைரக்டாக வந்து அந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பொருளுக்கான ப்ரைஸ் வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணாமல் இந்த அதாவது மந்த்து நீங்கள் எத்தனை ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஒரு 10 ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான தனியாக வந்து பார்த்திங்கன்னா 10 ஆர்டருக்கு எவ்வளோ, நான் சும்மா ரேண்டமாக தான் சொல்கிறேன். 10 ஆர்டருக்கு வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இன்கம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20% வந்து நீங்கள் தனியாக அதை இன்டைரக்ட் காஸ்ட்டுக்கு ஒதுக்கி வச்சிடணும். அதாவது 2000 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா 200 ஆர் 400 அது நீங்கள் யூஸ் பண்ண யூசேஜை பொறுத்து நீங்கள் வந்து அதுக்காக ஒதுக்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க ஆள் வச்சு அப்படின்னா அவங்களுக்கு லேபர் காஸ்ட்டுன்னு தனியாக நீங்கள் ஒதுக்கலாம். இல்லை நீங்களே தான் எல்லாமே செய்கிறீங்க அப்படின்னா நாம் எத்தனை மணி நேரம் ஒரு வேலையை செய்கிறதுக்கு எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கேக் செய்கிறோம் அப்படின்னா அந்த கேக்குக்கான டைமிங், ஸோ ஒரு 1/4 ஹவரில் செஞ்சிட்டோம், 1/2 ஹவரில் செஞ்சிட்டோம், இல்லை அதுக்கு நம்ம 4 ஹவர்ஸ் வந்து எடுத்திருக்கோம், எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற காஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா நாம் அந்த கேக்கோ ப்ரௌனியோ செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ டைமிங் வந்து நம்மளோட டைமிங்லேருந்து ஒதுக்கியிருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லேபர் காஸ்ட்டு கம்பல்சரி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வேலை செஞ்சதுக்கான கூலி தான் அது. ஸோ அதனால் லேபர் காஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வெறும் லேபர் சார்ஜ் மட்டும் போதும், ஐயோ நான் வேலை செஞ்சதுக்கு மட்டும் காசு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வேலை செய்கிறோம் அவ்வளோதானே தவிர்த்து அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகாது. ஸோ நம்ம இப்போ பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். லேபர் காஸ்ட்டு வேறு, ப்ராஃபிட் மார்ஜின் வேறு. ஸோ நமக்கு லாபங்கிறது ப்ராஃபிட்டு, லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம வேலை செஞ்சதுக்கான ஒரு ப்ரைஸு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10% ஆர் 20%, 30% அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே ஒரு மார்ஜின் செட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணும் போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்து கையில் நிற்கும். அதே மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து பேக் பண்ணுவீங்க, குக் பண்ணுவீங்க. ஸோ கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். எனக்கு ப்ரொஃபஷ்னலாக கேக்கு, ப்ரௌனிலாம் செய்ய தெரியாது. பெருசாக நான் அதுக்கு மெனக்கெடல. சும்மா அந்த வரையும் நான் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக தான் செய்கிறீங்க, எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கம்மி பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து நம்ம புதுசாக செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த மார்ஜின் வந்து கீழே வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அப்படி செய்யும் போது நம்மளோட ரேஞ்ச் தான் வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக செய்வீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நம்மளோட ரேஞ்சை நம்ம கம்மி பண்ணிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட காம்படிட்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஹோம் பேக்கர்ஸ் எவ்வளோ வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து இருக்கும். இப்போ நான் சிட்டிக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறதுனால இங்கே ப்ரைஸ் அதிகம். ஆனால் அதுவே வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ரைஸில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாங்க மாட்டாங்க. அந்த ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிற பேக்கரியும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க குவான்டிட்டி அதிகமாக வந்து செய்கிறதுனால அந்த ப்ரைஸுக்கு அவங்களால கொடுக்க முடியும். ஆனால் நாம் வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் செய்வோம், அதுவும் குவாலிட்டியோடு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான பீப்புள்ஸை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா புவர் கிளாஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருப்பாங்க, அதே மாதிரி ஹை கிளாஸ் ஃபேமிலியும் இருப்பாங்க. ஸோ உங்களோட ரேஞ்சு எந்த மாதிரியான பீப்புள்ஸை வந்து கவர் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஒரு சில ஹை கிளாஸாக இருக்காங்க அப்படின்னா நாம் வந்து சொல்கிறோன்னா ஒரு 800 சொல்கிறோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிடுவாங்க. அதுவே மிடில் கிளாஸ் கிட்டே நீங்கள் அதே ப்ரைஸ் சொன்னீங்கன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுவே மிடில் கிளாஸோட ரொம்ப லோ கிளாஸில் இருக்கிறவங்க மிடில் கிளாஸ்க்கு நீங்கள் சொன்ன ப்ரைஸ் அளவுக்கு கூட அவங்களால கொடுக்க முடியாது, அதை விட லோ காஸ்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் இந்த மாதிரி புதுசாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் பார்த்திங்கன்னா எந்த கஸ்டமர்ஸுமே எனக்கு வந்து வாங்கலை, அதுக்காக யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆமாம் சிஸ்டர், யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, எல்லா சோஷியல் மீடியாவிலையும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க. இப்போ ப்ரைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதாவது ஒரு பீஸ் ரேட் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ½ kgக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அந்த டீட்டெயிலும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பீஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ½ kgக்கு எத்தனை பீசஸ் வருது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எத்தனை பீசஸாக, அதாவது பெரிய பீஸாக போட போகிறீங்களா குட்டி பீஸாக போட போகிறீங்களா. இப்போ ½ kgக்கு நீங்கள் 500 வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை பீஸ் வருதுன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து அத்தனை பீஸையும் அந்த 500ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பீஸுக்கான ரேட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து ½ kg வந்து 500 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து அந்த ½ kg 6 பீசஸாக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 6 பீசஸாக நான் சேல் பண்ண போகிறேன். அப்போது ஒரு பீஸோட ரேட் வந்து 500 டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டால் ஒரு பீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 83 ருபீஸ். 83 ருபீஸ்க்கு வந்து ஒரு பீஸை நம்ம வந்து சேல் பண்ணலாம். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 85 ருபீஸ் அது மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். அதோட ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் 7ஆக போட போகிறேன், 8ஆக போட போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிவைடட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது ஒரு பீஸுக்கான ரேட்டை வந்து நம்ம இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ½ kgக்கான நம்ம ப்ரௌனிக்கு எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. டார்க் சாக்லேட், பட்டர், மைதா, கொக்கோ பவுடர், எக்கு, வெனிலா எசன்ஸு, சால்ட்டு, ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் அப்படின்னு சொல்லி லைனாக எழுதிட்டு 1/4 kgக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 1/4 kgக்கு எவ்வளோ டார்க் சாக்லேட் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக எழுதிக்கணும். எக்கு கூட பார்த்திங்கன்னா அப்போதைக்கு என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ப்ரைஸ் வந்து எழுதிக்கணும். மோஸ்ட்லி வந்து ½ kgக்கு வந்து 600 ருபீஸ்க்கு உள்ளே தான் வரும் எப்போவுமே, அதுக்கு மேலெலாம் தாண்டாது நீங்கள் என்ன தான் எழுதினாலுமே. ஸோ 600 ரூபா கிட்ட வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் 2ஆல்
மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 2ஆல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும், உங்களுக்கு லேபர் சார்ஜஸும் வந்துடும். அதே மாதிரி நம்ம இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு போட்டால் அந்த ப்ரைஸும் நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ 3மே வந்துடும். ஸோ ரூ. 600 ஒரு 1/2 கேஜி அப்படிங்கிறது 1 கேஜிக்கு பார்த்தீங்கன்னா ₹1200 கரெக்டாக இருக்கும் நம்மளோட ப்ரௌனிக்கு. இல்லை நான் மார்ஜின் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணேன், எனக்கு அவ்வளோ ப்ராஃபிட்லாம் தேவையில்லை, அதோட கம்மியாக தரேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து 500 வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹1000 வந்து 1 கேஜி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் கரெக்டாக வந்து அப்படி மென்ஷன் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகமாக போட்டாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கும். ஸோ நம்ம பிராண்ட் எதுவும் க்ரியேட் பண்ணலை, நம்ம வந்து சீப்பாக கொடுத்தாலும் ஆள் இருக்காது. ஸோ இதுதான் உண்மை. ஃபஸ்ட்டே நீங்கள் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணணும். அதுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அது மாதிரி எல்லா விஷயங்களையும் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. நம்ம நியர்பையில் கிடைச்சாங்க அப்படின்னா அதுவும் லக்கு தான். ஸோ அதில் கூட நீங்கள் நிறைய பேரை வந்து ரீச் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேர் வாங்கிட்டு இவங்களது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரவங்களும் இருப்பாங்க. மொத்தத்தில் நம்ம ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த சைட்லேயும் நீங்கள் ரீச் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிலாம் யாரும் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற பொருளை வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். நம்ம இப்போ பேக்கிங் திங்ஸும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட எல்லா சைஸ்லேயும் டின்னுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனை விட கம்மியான ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை விட கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் நம்ம வந்து சேஃபாக வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.